ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஓவர் சேனல். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கூஸ் பம்ப்ஸோட அடுத்த எபிசோட் பார்க்க போகிறோம். எபிசோடோட நேம் வந்து சே சீஸ் அண்ட் டை. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 சின்ன பசங்க ஒருத்தர் வீட்டை வந்து எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. எப்படா அவர் வெளியே வருவாரு, அந்த வீட்டுக்குள்ள நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூலிங் கிளாஸை போட்டுட்டு ஒருத்தர் அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. அந்த கிளாஸ் அவர் எப்பயுமே கழட்டவே மாட்டாரு. அந்த ஊர்ல வந்து யாருகிட்டயுமே அவர் பேசினதும் கிடையாது. ரொம்ப வினோதமா இருக்காரு. அவர் வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அந்த பசங்க சொல்றாங்க, அவர் வந்து ஒரு ஸ்பைடரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த எலியெல்லாம் திங்கலாம், இல்ல அவர் ஸ்வாம்பியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அவர் வெளியே வராரு. வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே அவர் போயிட்டாரு, இப்ப நம்ம போய் அந்த வீட்டுல என்ன இருக்குங்கிறத தேடி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு 3 பசங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த வீடே பாக்குறதுக்கு ரொம்ப குப்பையும் கூலமுமா கிடக்கு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அங்க ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போய் ஜான் வந்து இடிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல வந்து ஹெல்மெட் மாதிரியே இருக்கிற ஒரு கேமரா கிடைக்குது. பேர்டு கிட்ட சொல்றான், இந்த மாதிரி இது வந்து ஒரு கேமரா மாதிரி இருக்குல்ல அப்படி சொல்லி 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. மைக்கேல் சொல்றான், அப்பனா என்னை போட்டோட அந்த கேமரால அப்படி சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் மேல போய் ஏறி நின்னுட்டு பாலை வச்சு சர்க்கஸ் காமிச்சிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஜானும் போட்டோ எடுக்கிறான். திடீர்னு மைக்கேல் வந்து கீழே விழுந்துறான். ஜானும் பேர்டும் போய் பாக்குறாங்க. பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி 3 பசங்களும் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடமே பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த இடத்த விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் வெளியே போகும்போது பார்த்தா அந்த கண்ணாடி போட்டவர் வந்துட்டாரு. அவரை பார்த்தோன்னே 3 பசங்களும் பயந்துட்டாங்க. அவர் கேக்குறாரு, இங்க என்னடா பண்றீங்க நீங்க 3 பேரும் அப்படின்னு கேட்கையும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேமராவையும் தூக்கிட்டு அவரை எப்படியே டைவர்ட் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுட்டு அவர் வர்றாரா வரலையா அப்படிங்கறத அவங்க பசங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லையும் கொஞ்சம் பயமாவும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 2 பசங்களும் பேசிட்டு சரி ஓகே நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது ஜான் கையில மைக்கில் போட்டோ எடுத்திருப்பான்ல, அந்த போட்டோவை பார்த்தா அவன் கீழே விழுகிறதப்ப போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. அப்ப ஜான் சொல்றான், இல்ல நீ நின்று அந்த பாலை வந்து தூக்கி போட போதுதான் நான் போட்டோ எடுத்தேன், நீ விழுகும் போது நான் போட்டோவே எடுக்கல, இது ஏதோ வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜான், நீ தான் ஏதாவது லூசுத்தனமா யோசிக்காத, சரி வா வீட்டுக்கு போலாம் எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அவர் வெளியே வந்து பாக்குறாரு அந்த கேமராவை எடுத்து போனான்ல என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜான் வீட்டுக்கு போறான். பார்த்தா அவங்க அண்ணன் வரான். என்ன அப்பா புது வண்டி வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லி ஜான் கேட்க, ஆமா சரி இந்த வண்டி கிட்ட நிக்க வச்சு என்னைய போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜானோட அண்ணன் கேட்கறான். இவனும் சரி நில்லு நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்தியாசமான கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறான். அவங்க அண்ணன் சொல்றான், சரி அதை கொண்டா நான் எப்படி இருக்குன்னு பாக்குறேன் அப்படி சொல்லியும் இல்ல இது சரியாவே பிரிண்ட் விழுகல, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வேகமா பயந்துகிட்டே அந்த போட்டோ பார்த்துட்டு ஓடுறான். இது எல்லாத்தையுமே அந்த கண்ணாடி போட்டவர் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க அந்த போட்டோல அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் வந்து அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி சுக்குநூறா போன மாதிரி பழைய கார் மாதிரி நிக்குது அந்த போட்டோல. அதை பார்த்தனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அண்ணன் சொல்றான், சாப்பிட எல்லாரும் கூப்பிட்டாங்க கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எல்லாரும் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும் போல ஜான் என்ன சொல்றான்னா, பேசாம நீங்க இந்த காரை வந்து திருப்பி கொடுத்துருங்க, நீங்க இந்த கார் மேல ரொம்ப ஆசையா இருக்கீங்க, மேபி அதுல ஏதாவது ஸ்கிராச்சஸ் விழுந்துருச்சுன்னா நீங்க ரொம்ப அதுக்காக கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஏதோ மழுப்பிக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா வாங்க புது கார்ல அப்படியே ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம். ஜானுக்கு பயமா இருக்கு. அந்த போட்டோவை அப்படியே எடுத்து பாக்குறான். ஒரு வேலை ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டே ஜான் பயந்துகிட்டே போயிட்டு இருக்கான். ஃபேமிலி எல்லாரும் சந்தோஷமா அப்படியே அந்த கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா ஜான் மட்டும் ஒரு விதமான பதட்டத்திலே இருக்கான். பதட்டமா இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரையும் ஸ்பீட் லிமிட்டை பார்த்து வாங்க, வேகமா போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டே வரான். அவங்க ஃபேமிலியில இருக்கவங்கள எதுக்கு ஜான் கார்ல வரதை பார்த்து பயந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போல அவங்க எல்லாத்துக்கிட்டே உன்னை காமிக்கணும், எனக்கு இதை பார்த்து தான் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து அவங்க ஃபேமிலியில காட்டலான்னு வரான். பார்த்தா அதுக்குள்ள அந்த போட்டோ பறந்து போயிருது. ஐயோ பறந்து போயிருச்சேன்னு பார்த்துட்டு திரும்பும் போல பார்த்தா டக்குன்னு ஒரு லாரி வந்துருக்கு. கொஞ்ச நேரத்துல ஜான் வந்து ஸ்டேரிங் திருப்பலன்னா அப்படி ஃபேமிலியோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆனா எப்படியோ ஜான் அதை வந்து தடுத்துட்டான். ஒன்னும் இல்ல பசங்களா ஒன்னும் இல்ல, அதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில ஆயிரும். ஃபேமிலியோட கார்டன்ல உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவன் அந்த கேமராவை எடுத்துட்டு வந்து போட்டோ எடுக்கிறான். அந்த போட்டோல அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே எலும்பு கூடு மாதிரி இருக்காங்க. அதை பார்த்து ரொம்பவே ஜான் பயந்து போறான். என்னடான்னு பார்த்தா இதெல்லாம் அவனோட கனவு தான். இந்த மாதிரிலாம் பயங்கரமா ஜானுக்கு ரொம்பவே கனவு வருது. மறுநாள் மைக்கும் ஜானும் பேசிட்டே போறாங்க. எனக்கு என்னமோ அதை பார்த்தா ஃபியூச்சரை வந்து கணிக்கிறது மாதிரி இருக்கவே வித்தியாசமா இருக்கு இந்த கேமரா அப்படின்னு சொல்லி ஜான் சொல்லையும் மைக்கிள் சொல்றான், உனக்கு தாண்டா ஏதோ லூசு பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் ஒரு சாதாரண கேமரா, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு தூரம்லாம் யோசிக்கிற அப்படி சொல்லி 2 பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள ரேகிங் பண்றதுக்கு சீனியர் பசங்க வர்றாங்க. அவங்க வந்து அந்த கேமரா வச்சு நான் போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லியும் ஜான் இருந்துட்டு இல்ல வேண்டாம் சொல்லி கேட்க மாட்டேன். அவங்க சண்டை படையும் ஜான் அந்த கேமரா பிடிங்கிட்டு ஓடிடுறான். அந்த பசங்களுக்கு தெரியாம போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவ வீட்டுக்கு போனா அவ கார்டன்ல நிக்கிறா. ஒரு மரத்துக்கு தெரிய என்னை ஒரு போட்டோ எடுங்கடா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு ஜானும் அவளை வந்து ஒரு போட்டோ எடுக்கிறான். பார்த்தா அந்த போட்டோல அவ இல்ல
இல்லவே இல்ல. என்னன்னு சொல்லிட்டு ஜான் ரொம்ப குழப்பமா இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சா அவங்க சொல்றாங்க, சரியா ஏதாவது விழுந்திருக்காது, மறுபடியும் ஒரு வாட்டி எடுறா அப்படி பேட் சொல்லையும் சரி மறுபடியும் போய் நிக்கிறா. பார்த்தா அந்த போட்டோ எடுக்கும் போல மறுபடியும் எதுவுமே சரியாவே வரல. மாதிரி என்னடா அந்த போட்டோல பேர்டு விழுகவே மாட்டிக்கிறாளேன்னு சொல்லி ஜான் யோசிச்சுட்டு இருக்கும் போல அவங்க அண்ணன் வேகமா ஓடி வரான். ஓடி வந்து இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜானையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறான். பார்த்தா ஜான் அவங்க அப்பா பக்கத்துல ரொம்பவே வருத்தமா உட்காந்துட்டு, நான் ஆல்ரெடி நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது, இது கண்டிப்பா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற ஒரு கேமரா தான் அப்படி சொல்லிட்டு இது பண்றான். அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. யாரோ ஜானோட வீட்டு கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ். அவங்க இருந்துட்டு, நீ தான் வந்து ஜானா அப்படிங்க. ஆமா நான் தான் ஜான், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர்டு வந்து இன்னைக்கு காலையில நீங்க தான் பாத்திருக்கீங்க, ஆனா அதுக்கப்புறம் அவளை காணோம், எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அதாவது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து தெரியாத மாதிரி கேட்கறான். ஏன்னா அந்த போட்டோல அப்படிதானே விழுந்துருந்துச்சு. அதனால அவனும் ஆச்சரியமா கேட்கறான். இது ஆல்ரெடி நான் அவகிட்ட சொன்னேன், ஆனா அவ தான் நம்பல அப்படிங்கிற மாதிரி ஜான் சொல்ல, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. இந்த மாதிரி கேமரா அப்படி சொல்லி அவங்களே எதுவுமே நம்பல, சின்ன பையன் சில்லித்தனமா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வாட்டி அவனை வந்து நாங்க எப்ப பார்த்தாலும் நீ தெளிவா பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களாம் இந்த மாதிரி போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போறத கூட அந்த கண்ணாடி போட்டவர் நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. அவன் ஃப்ரெண்டு மைக்கேல் வந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஜான் பின்னாடி உட்காந்து, உண்மையிலேயே இந்த கேமரா வந்து பேர்டை மறைய வச்சிருச்சு, இதுல அப்படிதான் காமிச்சிச்சு, அதே மாதிரி அவ காணாமையே போயிட்டா, நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். பட் ஆனா மைக்கேல் இருந்துட்டு, இதை வந்து ஃபியூச்சர்லாம் இது பண்ணாதுடா அப்படிங்கிற மாதிரி பார்க்கையும், சரி நீ நம்புற அப்படின்னா இதை போய் போலீஸ்ல சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, நான் போலீஸ்ல சொன்னேன், பட் ஆனா அவங்க நம்புறதுக்கு அவங்க தயாராவே இல்ல, ஏதோ நான் தான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்க. என்ன பண்றது அதுக்கு நான் ஒருத்தர் அந்த போட்டோ எல்லாத்தையும் கிழிச்சு போடுறான். அந்த கேமராவையும் தூக்கி அடி, சரி விடு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிற, ரிலாக்ஸா விடு அப்படி சொல்லிட்டு மைக்கேல் போய் அந்த கேமராவை எடுக்கிறான். அப்ப வந்து மைக்கேல் சொல்றான், ஒருவேளை அந்த ஸ்பைடி தான் பேர்டை வந்து கடத்தி இருக்கலாம், நான் அந்த கேமராவை எடுத்து வந்தேன், மேபி நம்ம அந்த கேமராவை போய் வச்சிட்டோம்னா அவன் நமக்கு திரும்பி வந்துருவா அப்படிங்கிற மாதிரி ஜானுக்கும் இது கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கு. சரி ஒருவேளை அவன் தான் கடத்திருப்பான் போட, சரி நம்ம போய் காப்பாற்றுவோம் அப்படி சொல்லிட்டு இதை கொண்டு போய் நம்ம 2 பேரும் வச்சுட்டு வந்துடலாம்னு கூப்பிடும் போது, இல்லை நான்லாம் வரல மறுபடியும் அந்த இடத்துக்கு, எங்கள் அப்பா கூட எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே மைக்கேல் வந்து சரின்னு சொல்லிட்டு ஜான் மட்டும் ரொம்ப பயத்தோட அந்த இடத்துக்கு அந்த கேமராவை எடுத்துகிட்டு போகிறான். ரொம்ப இருக்கு, அவனை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். யாரோ அவனை திடீர்னு டச் பண்ணுறாங்க. யாருனான்னு பார்த்தா உடனே ஜான் கேட்குறான், நீ எங்கே போயிருந்த, உன்னை காணோன்னு போலீஸ்லாம் வந்து தேடினாங்க. ஆமாம் நான் காணாமல் தான் போயிருந்தேன், அந்த ஸ்பைடி தான் உன்னை கடத்திட்டானா. இல்லை அவன் ஒன்றும் என்னை கடத்தலை, பட் ஆனால் நான் எப்படி போனேன்னு தெரில, எப்படி வந்தேன்னு தெரில, எல்லாமே சடனாக நடந்து முடிஞ்சிருச்சுங்கிற. சரி எடுத்த இடத்துல அந்த கேமராவை வச்சிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போனா அந்த கண்ணாடிக்காரர் பின்னாடி வந்து பிள்ளைங்க 2 பேரையும் பயமுறுத்திட்டு இருக்கேன். அவங்க எதுவும் சொல்கிறாங்கன்னா, இதை அவங்ககிட்ட திருப்பி கொடுக்குறதுக்கு தான் வந்தேன், இந்த இதை பற்றி உனக்கு என்ன தெரியும், இந்த கேமரா இதை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, பட் ஆனால் நீங்கள் 2 பேரும் தெரிஞ்சுங்க, இந்த பிக்சரை எடுத்தால் ஃபியூச்சரை கணிக்க முடியும், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுமா, ஆனால் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது எவ்வளோ பயங்கரமானதுன்னு தெரிஞ்சுதான் நான் யாருக்குமே தெரியாமல், சரி சாரி நாங்கள் இதை தெரியாமல் எடுத்துட்டோம், நாங்கள் எடுத்த இடத்துல வச்சுட்டு போகிறோம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே வழியை மறைச்சிக்கிறான். இல்லை இந்த சீக்ரெட்டை வந்து நான் காப்பாற்றுறதுக்கு எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து அசால்ட்டாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த சீக்ரெட் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக உங்களை விட முடியாது, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, உங்களோட சீக்ரெட்டான கேமராவை பற்றி நாங்கள் யார்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படி சொல்லியும், இல்லை நான் நம்புறதுக்கு தயாராகவே கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு போகவே முடியாது, கொலை பண்ணுறத ரொம்ப ஈஸியாக சொல்கிறியேடா அப்படிங்கிற மாதிரியே 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க பசங்களா, உங்களுக்கு கொல்ற தவிர எனக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது பேட் என்ன பண்ணுறான், அந்த கேமரா எடுத்து அப்படியே அவரை ஃபோட்டோ எடுக்கையும் அப்படியே அந்த கேமராக்குள்ளே அந்த ஆள் போயிடுறான். பட் ஆனால் இவங்க 2 பேத்துக்கு அவர் எங்கே போனார்னே தெரியல. நல்லதா போச்சுடா சாமி, அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுவோன்னு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆள் வந்து அந்த கேமராக்குள்ளே தான் இருக்கான். மைக்கிலையும் ஜானையும் வந்து 2 பசங்க ரேகிங் பண்ணியிருப்பாங்க. அந்த பசங்க இந்த இடத்துக்குள்ளே வந்து மறுபடியும் அந்த கேமராவை எடுத்து கிளிக் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த கண்ணாடி போட்ட ஸ்பைடி மனுஷன் மறுபடியும் வெளியே வந்துட்டான். இதோட இந்த கூஸ் பம்ப்ஸ் எபிசோட் முடிஞ்சிச்சு.